ஒட்டுமொத்த கமல் சிலம்பரசன் ரசிகர்களும் எதிர்பார்த்த தக் லைஃப் 3 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. எதிர்பார்த்த அளவு இருந்துச்சு அப்படின்னா இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு பதில் தான் கிடச்சிருக்கு. என்னடா அவ்வளோ இன்டர்வியூ கொடுத்தீங்க, எல்லாரும் ரொம்ப ஹைப் ஏற்றுனீங்க, திரைப்படம் எப்படி இருக்கே அப்படிங்கிறது தான் ஒட்டு மொத்தமாக அத்தனை ரசிகர்களுடைய ஒரு பதிலாக இருக்குது. சரி, ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்காவது நல்லா இருக்கும், பாட்டெல்லாம் நல்லா இருக்கே கேட்கும் போது அப்படிங்கும் போது திரைப்படத்துக்கு எந்த சாங்குமே மேட்ச் ஆகாத மாதிரி தான் இருந்தது. த்ரிஷாவை எதுக்குடா இந்த படத்தில் போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. த்ரிஷாவோட சாங்காக இருக்கட்டும், இல்லை கமல்ஹாசனுக்கும் த்ரிஷா அவர்கள் கூட இருக்கக்கூடிய சீன்ஸாக இருக்கட்டும், எதுவுமே பார்க்க அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சிம்பு நல்லா நடிச்சிருந்தாரு, ஆனால் சிம்புவோட கேரக்டர் அவருக்கு சூட்டே ஆகலை. சிம்புக்கு பதிலாக வேற யாராவது நடிக்க வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுனா கூட அந்த கேரக்டரையே நல்லா எழுதலை அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் தான் நம்ம எல்லாருக்குமே தோணும். அண்ட் கமல்ஹாசன் அவர்கள் வயசான கேரக்டரில் நடித்தப்போ அவர் ஏன்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பார்க்குறதுக்கு கமல்ஹாசன் ரொம்ப வயசான மாதிரி இருக்காரு. அண்ட் இவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதுவுமே நல்லா இல்லாத மாதிரி தான் இருந்தது. அண்ட் எல்லா இடத்துலையும் கராத்தே ட்ரெஸ்ஸோட சுற்றுற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வேற வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு எதுவுமே நல்லா இல்லை. அசோக் செல்வன் நல்லா நடிச்சிருந்தாரு, ஆனால் அவருக்குமே ரைட்டிங் நல்லா இல்லை. ஒட்டு மொத்தமாக திரைப்படம் அப்படின்னு பார்த்தா ரைட்டிங்கை சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏதோ ரஃப் காப்பி மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கூற்றாகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே போர் அடிக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தா ஐயோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே பரவாயில்ல போலயே அப்படின்னு தோண வச்சிருது. கமல்ஹாசன், த்ரிஷா, சிலம்பரசன் 3 பேர் இருக்காங்க, படம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்க போனால் அவங்கவுங்களுடைய நடிப்பு நல்லா இருக்கே ஒழிய அண்ட் அவங்களுக்கான கேரக்டரோ ரைட்டிங்கோ பார்க்கறதுக்கு ஒரு படமாக நல்லாவே இல்லை. ஒட்டு மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா தக் லைஃப் திரைப்படத்துக்கு இந்தியன் 2வே பரவாயில்ல போல அப்படின்னு தான் சொல்ல வச்சுட்டு திரைப்படம் பார்த்தா எல்லாருக்குமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு தான். நீங்கள் தக் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்.